பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி செம்மையானவரின் ஆசீர்வாதத்தினாலே பட்டணங்கள் நிலை பெற்று ஓங்கும். அப்போ நம்ம வாழ்கிற பட்டணத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் நன்மையானதை தருவார், இந்த தேசம் தன் பலனை கொடுக்கும். இந்த தேசம் நாம் வாழுகிற இந்த பூமி ஒரு பலனை தர வேண்டும், அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அங்க இருக்கிற தொழில்களை, கல்வி நிறுவனங்களை, அங்க இருக்கிற அதிகாரிகளை நாம் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அந்த பட்டணத்தை நிலை பெற்று ஓங்கும். அதே வாசிக்கும் பொழுது துன்மார்க்கருடைய வாயினாலே இடிந்து விழுமா, இது ஊராகா, இது உலகமா, இது ஜனங்களா, இது பொல்லாத ஜனங்க, இப்படி சொல்லும் போது அது துன்மார்க்கள் பெருகக்கூடியதாய் மாற வேண்டும். அப்போ இந்த பட்டணம் செழித்து ஓங்க வேண்டும் என்றால் இதை ஆஸ்வதிக்க வேண்டும். இது ஒரு. ரெண்டாவது, நம்ம தொழில என்ன பண்ண, அந்த பிளஸ் பண்ண கத்துக்கணும், ஆசீர்வதிக்க கத்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஆரம்பிக்கிறேன், என்ன ஆகுமோ தெரியல, என்ன நடக்குமோ தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நிறைய குறை பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் வார்த்தை சொல்கிறார், நீ கையிடு வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். இதுதான் தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவின் ஏன் கலங்குற, ஏன் தேங்குற, நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் இவர். அப்ப தேவ மக்கள் நம்புவதை தேவன் தம்மிடத்திலே கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இங்கே நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். இந்த வாய் எதை பேசுகிறது, இந்த வாய் எதை அறிக்கிறது. நிறைய பேர் இந்த புலம்பலும் குறையும் பலவீனமான வார்த்தைகளை பேசுகிறவராக இருக்கிறார்கள். மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, புருஷரை பார்த்து சாப சொற்களையும் அபசொற்களையும் பேசுகிறார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தால் ஒழிய சபியாதிருங்கள். இன்னொரு மேல் படி போய் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாத்தீங்கன்னா, அவர் இப்படி சொல்கிறார், சபிக்கிறவங்களை ஆஸ்வதி. நம்ம சபிக்கிறவங்களை, நம்ம அழிஞ்சு போன்னு நினைக்கிறவங்களை நாம் ஆஸ்வதிக்க முடியுமா? இதைத்தான் கர்த்தர் செய்ய சொல்கிறார். ஒரு பட்டணத்துக்கு போங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, அந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆசீர்வத்துக்கு பாத்திரவனா இருந்தா அங்க தங்கும். ஒருவேளை அவர்கள் ஆசீர்வத்துக்கு பாத்திரவனா இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் திரும்பி வரும் என்று சொன்னார் அல்லவா? அந்த தேவனுடைய வாக்கிலே 1000 அர்த்தம் இருக்கிறது. நாம் அதிகமாய் பகையை சம்பாதிக்கிறோம், விரோதத்தை சம்பாதிக்கிறோம், குறைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள குறையோடு எந்த மனிதனும் பிறப்பதில்லை. அவனுக்குள்ள சில நல்ல குணங்கள். நாம் கூட குறையை பேசுவதனால குறையை தேட ஆரம்பிக்கிறோம். ஒரு மனுஷன் கூட குறையை தேட ஆரம்பிக்கிறோம். நீங்க அவரை ஆசீர்வதித்து பாருங்க, அவரை பெருமையை நினைச்சு பாருங்க, அவரை புகழ்ந்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில குறை தேடுவது குறைந்து போகும். நாம் பிறரை குறை தேடுவதை நிறுத்த வேண்டும் என்றால் அவர்களை நிறைவாக பேச கற்றுக்கொள்ள, அவரை புகழ்ந்து பேச கற்றுக்கொள்ள. புகழ்ந்து பேசி பாருங்க, குறை கண்டுபிடிக்க முடியும். நாம் குறை கண்டுபிடித்தால் அவர்கள் குறை கண்டுபிடிப்பார்கள். அதேதான் இயேசு மத்தேயு சொல்லும்போது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், என்றால் நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். நாம் மற்றவர்களை ஆஸ்வதிக்கும் போது அவர்கள் நம்மை ஆஸ்வதிக்கிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கத்தை பெறுவார்கள். தேவ மக்களே, நம் வாழ்க்கையில தவறி போன விஷயம் எத்தனையோ உண்டு. அதுல ஒன்று, நாம் பிறரை ஆசீர்வதிப்பதையோ, பிறரை புகழ்ந்து பேசுவதையோ, பிறரை மேன்மையாக பேசுவதையோ நிறுத்தி சொல்கிறது. செம்மையானவர்களையே ஆசை, செம்மையா அப்ரைட்னு போட்டிருக்குது. உத்தமர்கள். நாம் பிறக்கும் போதோ யாரும் உத்தமர் கிடையாது. ஒரு உத்தமர் நமக்காக மரித்ததினாலே, ஒரு உத்தமர் நமக்காக ரத்த சிந்தினாலே நம்மை நீதிமான்களும் உத்தமர்களாய் மாற்றுகிறார். இதைத்தான் நாளாகத்தில் வாசிக்கும் போது, அவர் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நீங்கள் உத்தமர்களாக மாற்றின அந்த தேவன் உனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்றால், பிறரை ஆசீர்வதிப்பதற்கு, பிறரை கனப்படுத்துவதற்கு, பிறரை வாழ வைப்பதற்கு நம்ம வாய் ஆயத்தமா இருக்கணும். நீங்க ஏசாயா 44:28 படிக்கும் போது, என் ஊழியக்காரன் வார்த்தை நான் நிலைப்படுத்திய ஸ்தானாதிபதிகளுடைய வாக்கை நான் கட்டப்படுவாய் என்றால் குடியேற்றப்படுவாய், அப்படியாக சொல்லுகிறேன். அப்ப அந்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப மேன்மையானது. நீதிமொழிகளை நீங்கள் படித்து பார்த்தால் 10:21 உத்தமர்கள் செம்மையானுடைய உதடுகள் அது அநேகரை போஷிக்கமா. நம்ம உதடுகள் அநேகரை வாழ வைக்க வேண்டும். நம்ம உதடுகள் அநேகருக்கு ஆசிரமா இருக்க வேண்டும். அறிஞர்களே, பகையை பேசி, விரோதத்தை பேசி, முறிந்து போகும்படி பேசி எத்தனையோ உறவுகளை இழந்து போயிருப்போம். இன்னைக்கு நல்லதை பேசுவோம், பிறரை வாழ்த்துவோம், பிறரை ஆசீர்வதிப்போம். அந்த வாக்கையெல்லாம் தேவன் நம்முடைய வாயிலை வைத்திருக்கிறார். இந்த நீதிமொழிகள் 11:11 படி நாம் அநேகரை போஷிக்கிற வாயாய், அநேகரை ஆசீர்வதிக்கிற நாவாக கர்த்தர் மாற்றுவார். நீதிமான் உதடு சுத்த வெள்ளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, நீதிமான் அநேகரை போஷிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கெல்லாம் நீதிமொழிகள் 10ஆம் படித்து பாருங்க. அநேக நன்மையான வார்த்தைகள் அந்த சங்கீத நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான மக்களே, நீதிமொழிகள் 11:11 படி நாம் பிறரை ஆசீர்வதிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.